ಎಲೆಕ್ಷನ್ ಹೆಂಗೆ அப்புறமா அந்த சிறப்பாக இருக்குது. ತುಂಬ ಚೆನ್ನಾಗಿದ್ದು, ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது 4 முனை போட்டி, 5 முனை போட்டி, 3 முனை போட்டி அதெல்லாம் கிடையாது. 2 தான். ஒன்று டிஎம்கே, ஒன்று டிவிக்கு, இன்னொன்று டிஎம்கே. இது 2க்கு தான் போட்டியே. ஏடிஎம்கே வந்து நாங்கள் பெருசாக பொருட்படுத்த போகிறதில்ல. ஏன்னா அவங்கள நாங்கள் முன் வைக்கவும் இல்லை, அவங்கள நாங்கள் எதிர்பார்க்கவும் இல்லை. ஆனால் அவங்க சொல்லுவாங்க கூட்டணிக்கு வராரு செய்கிறாரு, முன்னாடி சேர்த்து பேச்சு பேசினாங்க. இப்போ நாங்கள் கூட்டணி இல்லைன்னு உடனே அவங்கள தாக்கி பேசுகிறது அதெல்லாம் கிடையாது. மக்களுக்கு நல்லது நடக்கணும், மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோடு தான் அண்ணா விஜய் வந்திருக்காரு, தளபதி வந்திருக்காரு. கண்டிப்பாக நல்லது செய்வார், நல்லது நடக்கும். அதுக்காக மொத்த தமிழ்நாடும் 8 கோடி பேரும் 2026 எலெக்ஷன் வரைக்கும் காத்துனுக்குறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு வாலிபனும் கண்டிப்பாக எலெக்ஷன் ஓட்டு சந்திக்கிற எல்லா வாலிபரும் கண்டிப்பாக விஜய்க்கு டிவிக்கு ஓட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் எல்லாருமே 100% கண்டிப்பாக டிவிக்கு ஓட் பண்ணுவாங்க. விஜய்க்கு ஓட் ஆகுது, நல்லது செய்வார். 1971 எம்ஜிஆர் வந்தது போல் கண்டிப்பாக அதே மாதிரி விஜயண்ணாவும் அந்த ஒரு சுச்சுவேஷன்லேருந்து இந்த நிலைமைக்கு வந்திருக்காரு. ஆமாம், கண்டிப்பாக 2026 எம்ஜிஆர் மாதிரி விஜயண்ணா கண்டிப்பாக நல்லது செய்வார். ಈಗ DMKನೂ ಇದೆ, AIDMKನೂ ಇದೆ. ಸೊ TVK ಹೆಂಗೆ ಸಕ್ಸಸ್ ಆಗುತ್ತೆ, ಹೆಂಗೆ ರಾಜಕಾರಣದಲ್ಲಿ? 100% சக்ஸஸ் ஆகுது. ಹೆಂಗೆ ಹೇಳ್ತೀರಿ ಸಕ್ಸಸ್ ಆಗುತ್ತೆ? இந்த மாதிரி ஒவ்வொரு இளைஞனும், அதாவது தளபதி சொல்லிட்டாரு, நான் ஊர்லேருந்து வெளியே எலெக்ஷன் போல் ஒவ்வொரு வீட்டிலிருந்துமே ஒவ்வொரு தளபதி வந்திருக்காரு, வீட்டுக்கு ஒரு தளபதி இருக்கார். கண்டிப்பாக நல்லது நடக்கும். கண்டிப்பாக 2026 ವಿಜಯ್ CM ಆವಾರು. ಈಗ ನೀವು ಹೇಳ್ತೀರಿ ವಿಜಯ್ CM ಆಗ್ತಾರಂತ. ಓಕೆ, ಈಗ ವಿಜಯ್ ಒಂದು ರ್ಯಾಲಿ ಮಾಡಿದ್ರೆ ಸಾವಿರಾರು ಸಂಖ್ಯೆಯಲ್ಲಿ ಜನ ಸೇರ್ತಾರೆ, ಮಹಿಳೆಯರು, ಆನ್ಗಳು, ಪೆನ್ಗಳು ಎಲ್ಲರೂ ಸೇರ್ತಾರೆ, ಮಹಿಳೆಯರು, ಯುವಕರು. ಹೌದು. ಸೊ ಅದು ಸಿನಿಮಾನೇ ಬೇರೆ ಪ್ಲಸ್ ರಾಜಕೀಯನೇ ಬೇರೆ, ಅವು ಓಟಾಗಿ ಕನ್ವರ್ಟ್ ಆಗಬೇಕಲ್ಲ? இல்லை சினிமான்றது, சினிமாவுக்கு ஒரு நாள் போய் டைம் விட்டு போய் செய்கிறாங்கனாக்க, அவன் ஒரு நாள் வேலையை விட்டுட்டு போய் பார்க்குறானாக்க, அதே மாதிரி அவர் மேலே வச்சுருக்கிற பாசத்துக்கும் அவர் மேலே இருக்கிற அன்புக்கும் கண்டிப்பாக இதுக்காகவே வெளிநாட்டிலிருந்து அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக இன்றைக்கி அத்தனை பேரும் டிக்கெட் புக் பண்ணி தமிழ்நாடு வராங்க, எலெக்ஷனுக்கு ஓட்டு போட வராங்க. அண்ணா சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக எலெக்ஷனுக்கு இங்கே ஓட்டு போட வராங்க. படம் பார்க்க போனவங்க, ரசிகராக பின்னாடி ஓடுறவங்க, இந்த கீழே விழுந்து அடிபடுறவங்க அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாமே அந்த ஒரு நாள் எலெக்ஷன் அன்றைக்கி ஏன் விஜயனை ஓட் பண்ண மாட்டாங்க? கண்டிப்பாக ஓட் பண்ணுவாங்க. எல்லாம் ஒரு நாளுக்கு அவங்க சொல்லுவாங்க 500 காசு வேணும், 200 காசு வேணும், இப்படி தான் கூட்டம் போகிறதாங்குது. ஆனால் விஜயண்ணாவுக்கு நெகிழ்ச்சியாக ஆர்வமாக அவரை பார்க்கணுன்றதுக்காக இல்லை, தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு மாற்றம் வந்துடாதா, 4 பேருக்கு நல்லது நடந்துடாதா அப்படின்றதுக்காக கண்டிப்பாக அண்ணாவை வர வைப்பாங்க, கண்டிப்பாக ஓட் பண்ணுவாங்க. அதில் மாற்றமே கிடையாது. 100% மாற்றம் உண்டு. 2026 CM விஜய் தான். ముఖ్యంగా తమిళనాడు ప్రాబ్లమ్స్, బేసిక్ ప్రాబ్లమ్స్, గవర్నమెంట్ ఫెయిల్యూర్స్. பெண்கள் பாதுகாப்பு இல்லை, ஃபர்ஸ்ட் பெண்கள் பாதுகாப்பு இல்லை. அதே மாதிரி மதச்சார்பற்ற நாடுன்னு சொல்கிறாங்க. அடித்தட்டு மக்களுக்கான சேஃப்டி நெட்ஸும் கிடையாது. இப்போ மேல் ஜாதி கீழ் ஜாதின்னு சொல்கிறாங்க தவிர, அந்த இருக்கிற இடத்துல கண்டிப்பாக கீழ் ஜாதிக்கான இருக்கிறவங்களுக்கு எல்லா பிரச்சனையும் இருக்குது. எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் நடந்து தான் இருக்குது. இது வரைக்கும் ஏன் என்னன்னு இதுவரை இந்த கவர்மெண்ட் கேள்வி கேட்டதில்லை. கண்டிப்பாக இந்த பாலிடிக்ஸ் விஜயண்ணா வந்தாக்க எல்லாமே மாறும், கண்டிப்பாக நல்லது நடக்கும். விஜய் அவருக்கு பாலிடிக்ஸ் அனுபவம் இல்லைன்னு இப்போ எக்ஸாம் நான் சொல்லுங்களா, நான் ஒரு டிரைவர்னு வச்சுக்கோங்களா, என்னை நம்பி ஃபஸ்ட்டு 10 முறை உட்காந்து டிரைவிங் பார்த்துட்டுலாம் பேசஞ்சர்ஸ் வர போகிற கிடையாது. ஃபஸ்ட்டு ஏறி உட்காந்து நம்பிக்கை ஓடுறாங்கல்ல, அதே நம்பிக்கை விஜய் நம்ம இருக்குது. நல்லது செய்வார். அதில் மாற்றமே இல்லை. 100% நல்லது செய்வார். டிவிக்கு அப்போசிஷன் யார்? டிவிக்கு அப்போசிஷன் ஃபைட் ಮಾಡೋರು யார்? டிஎம்கே தான். அதுக்கு என்ன காரணம்னாக்க, இப்போ ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகல, அதுக்கு எவ்வளோ தடை வந்துச்சு. இப்போ டிஎம்கே தடை வந்துச்சு இல்லை, அது மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். டிஎம்கே தான் படம் ரிலீஸ் பண்ண முடியலன்ட்டு, அது ஒன்று. அதே மாதிரி இப்போ அவர் ஸ்டாலின் சார் ஆட்சியில் இருக்கும்போது எதுக்குமே பர்மிஷன் தரல. ஒரு ரோட் ஷோவுக்காக இருக்கட்டும், மக்களை சந்திக்கிறதா இருக்கட்டும்,
ஏன் அதே கரூர் சிவார் கூட இருக்கட்டும், அங்கே போய் அன்றைக்கி நைட் அவர் நின்று பார்க்குறனா அவர் வந்திருக்கலாம். ஏன்னா அங்கே பர்மிஷன் தரல. ஏன் போலீஸ் பர்மிஷன் தரல? எல்லாம் அவங்களோட சதி தான். அவங்க சொல்லாதனால அவங்க பர்மிஷன் தராதனால அவர் எதுவுமே செய்ய முடியல. இப்போ ஓரளவு பரவாயில்ல, மக்களை போய் சந்திக்கிறாரு, பேசுகிறாரு, கண்டிப்பாக செய்வார். ಈಗ ವಿಜಯ್ ರ್ಯಾಲಿ ನೋಡಿದ್ವಿ, ಕಾಲು ತುಳಿತಾಯಿತು, ಅಭಿಮಾನಿಗಳು ಡೆತ್ ಆದರು. ಸೊ ಗೌರ್ಮೆಂಟ್ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡಲಿಲ್ಲ ಅನ್ನೋ ಆರೋಪ. ಸೊ DMK ವಿಜಯ್ ಅವರನ್ನ ಒಂದು ಅಂದರೆ ವಿಜಯ್ ಬ್ಯಾಕ್ ಸ್ಟೆಪ್ ಹಾಕೋ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾಯಿದೆ DMK. அதெல்லாம் கிடையாது, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. என்ன விஷயம்னாக்கா, கண்டிப்பாக ஒரு நடிகர்ன்ற ஒரு முறையில் கண்டிப்பாக 4 பேர் பார்க்கணுன்னு வருவாங்க. அந்த இடத்துல பாதுகாப்பு இல்லைனாக்கா அது யார் காரணம்? கவர்மெண்ட் தான். கவர்மெண்ட்டில் சரியான பாதுகாப்பு கொடுத்தாக்க, அவங்க கேட்குற ப்ரொடெக்ஷன் கொடுத்தாக்க, அந்த அசம்பாவிதம் அங்கே நடக்காது, அந்த தவறு அங்கே நடக்காது. சரிங்களா? அதுக்கு யார் காரணமோ கவர்மெண்ட்டு தான். இப்போ கவர்மெண்ட்டில் இருந்து யார்? ஸ்டாலின் சார் தான். அப்போ அவங்க தானே பர்மிஷன் கொடுத்துருக்கணும், ப்ரொடெக்ஷன் அவங்க தானே கொடுத்துருக்கணும். சரியான ப்ரொடெக்ஷன் இருந்திருந்தால் அந்த இடத்துல அவ்வளோ பெரிய இஷ்யூ நடந்திருக்காது. அதே மாதிரி அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா திருச்சி போனார், அரியலூர் போனார், பெரம்பலூர் போனார். நைட் 2 மணி வரைலாம் ரசிகர்கள் இருந்தாங்க. அப்போயெல்லாம் இந்த விஷயம் நடக்கலை. கரூரில் மட்டும் ஏன் இந்த சம்பவம் நடக்கணும்? சரிங்களா? கரூரில் மட்டும் ஏன் இந்த சம்பவம் நடக்கணும்? அதுதான் சரியான ப்ரொடெக்ஷன் இல்லை, பாதுகாப்பு இல்லை, அதுதான் காரணம், வேறு ஒன்றும் கிடையாது. ಬೆಳೀತಾರಂತ ಸ್ಟಾಲಿನ್ಗೆಲ್ಲ ಒಂಥರ ಭಯ ಹುಟ್ಟಿದೆ. ಹಿಂಗೆ கண்டிப்பாக ஒரு பயம் வந்துடுச்சு. பயம் இல்லாமல பயம் வந்துடுச்சு. பயம் வந்ததுனால தான் அவங்க இவ்வளோ கண்டிஷன் போடுறாங்க. இல்லைன்னா ஏன் இப்போ ADMKவுக்கும் இல்லை சீமான் அண்ணாவுக்கும் அப்புறம் எவ்வளோ கட்சிக்காரர் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் ஏன் எந்த ஒரு இடையூறும் பண்ணலை, இடையூறும் கொடுக்கல, இதெல்லாம் எதுவும் கொடுக்கல. அவங்க விஜய்க்கு மட்டும் ஏன் இவ்வளோ இடையூறு வரணும்? இவ்வளோ நெருக்கடி விஜய்க்கு மட்டும் ஏன் தரணும்? சரிங்களா? அவர் ஜெயிச்சிருவாரோன்ற ஒரு பயத்தினால தான், வேறு ஒன்றும் கிடையாது. அவங்க பயப்படுற மாதிரி கண்டிப்பாக 2026 விஜய் CM ஆவார். நாங்கள் CM ஆக்குவோம். இங்கே இருக்கிற ஒவ்வொரு இளைஞரும் கண்டிப்பாக CM ஆக்குவோம். ಯೂತ್ ಸಪೋರ್ಟ್ 100%, 100%, 200% கண்டிப்பாக விஜய் CM ஆவார். ಮತ್ತು ಲೇಡೀಸ್ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡ್ತಾರಾ? லேடிஸ் ஃபுல் சப்போர்ட்டு. இப்போ சொல்கிறாங்க, அண்ணா ஒரு மீட்டிங் போய் பேசினாக்கா அவர் சொல்லுவார், காசெல்லாம் கொடுத்தா வாங்கிக்கோங்க, அதெல்லாம் உங்கள் காசு தான் சொல்லிட்டாரு. அதை மக்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரியும், ஏன்னா நம்மளோட வரி பணம் நமக்கு தான் தராங்கன்ட்டு. இப்போ காசு கொடுத்தாலும் சரி, இப்போ 8000 கூப்பன் வந்திருக்கு, அந்த 8000 கூப்பன் வாங்கினா கண்டிப்பாக TVK தான் ஓட்டு போடுவாங்க. அதில் மாற்றமே கிடையாது, TVK தான் ஓட்டு. ಈಗ ಮತ್ತೊಂದು ವಿಚಾರ, ನೀವು ಹೇಳಿದ್ರಿ ಮೇಲ್ಜಾತಿ ಕೀಳು ಜಾತಿ ಕೆಳಜಾತಿ ಅಂತ. ಸೊ TVK ವಿಚಾರದಲ್ಲಿ ಇದೆಷ್ಟು ಇದಾಗುತ್ತೆ? அப்படி சொல்கிற அவர் எல்லாருமே இப்போ ஜஸ்ட்டு எப்படி சொல்கிறது, செக்யூலர்ஸ் சோசியல் சிஸ்டம் வந்துருக்கு இல்லையா, அதெல்லாம் எல்லாமே சமந்தான். அவர் தலைப்பேசிட்டார், பிறப்புக்கும் எல்லா உயிர்ப்புக்கும் அப்படின்ற ஒரு முறையில் கண்டிப்பாக எல்லாருமே சமந்தான். சரிங்களா? எல்லாருமே சமந்தான், எல்லாருமே சமமாக தான் நடத்தப்படுவார். இப்போ இந்த 1000 ரூபா ஸ்டாலின் சார் கொடுத்தாரு இல்லைங்களா, சில பேருக்கு மட்டும்தான் போய் சேருது, சில பேர் போய் சேரல. அது ஏன்? அவங்க அதுக்கு தகுதியானவங்க இருக்காங்கன்ட்டு. அப்போ தகுதியானவங்க இருக்கிறவங்க ஓட்டு போட்டால் ஓட்டு போகிறது இல்லையா, அவங்களாம் ஓட்டு போகிறது இல்லையா, அவங்களுக்கு அந்த காசு போய் சேரணும் தானே. இருக்கிறவங்களும் போய் சேரணும், இல்லாதவங்களும் போய் சேரணும். இருக்கிறவங்களும் ஓட்டு போடுறாங்க, இல்லாதவங்க ஓட்டு போடுறாங்க. இல்லாதவங்ககிட்ட மட்டும் ஓட்டு வாங்குறது இல்லை, இருக்கிறவங்க கிட்ட தான் ஓட்டு வாங்குறீங்க. எல்லாருக்கும் எல்லா நலனும் போய் சேரணும். அதுதான் அண்ணாவுடைய பாலிட்டிக்ஸ், விஜயனோட பாலிட்டிக்ஸ். அதுதான் எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும், எல்லாம் நல்லா இருக்கணும். ನಿಮ್ಮ MLA ಯಾರು ಈಗ ಇಲ್ಲಿ? இவர் முரளிதரன், முரளிதரன் மாவட்ட செயலாளர். ನೆಕ್ಸ್ಟ್ MLA இப்போ சிட்டிங் MLA இல்லை, ಸಿಟ್ಟಿಂಗ್ MLA ಯಾರು? இவர் மதியழகன் சார். ஆமாம். இல்லை பரவாயில்ல, இந்த அளவுக்கு இருந்தால் போதும். பட் இருந்தாலும் நாங்கள் ஒன்றும் எதிர்பார்க்குறோம், மக்கள் மத்தியில் ஊழல் இல்லாத ஒரு அரசை எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக நல்லது நடக்கும், வெற்றி நிச்சயம், கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. 2026 CM விஜய் தான். ಬಟ್ ಇಲ್ಲಿ ಯಾರು MLA ಆಗ್ತಾರೆ ನಿಮ್ಮ ಬರಗೂರು ವಿಧಾನಸಭಾ ಕ್ಷೇತ್ರದಲ್ಲಿ? கண்டிப்பாக முரளிதரன் தான் இந்த முறை TVKல நிற்கிறாரு. கண்டிப்பாக ஆதரிப்பு உண்டு, ஆதரிப்பு இருக்குது அவருக்கு. முரளிதரன் வருவாங்க, கண்டிப்பாக வருவார். எந்தக்கு வருங்க? எதுக்கு வரணும்னு சொல்கிறீங்களா? சரி, இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தோம், இவரும் நல்லது செஞ்சார். பட் இதை விட இன்னும் பெஸ்ட்டாக நடக்காதா அப்படிங்கிறது தான். இளைஞர்கள் அத்தனை பேரும் பின்னாடி நிற்கிறாங்க, நல்லது நடக்கட்டும், கண்டிப்பாக நல்லது செய்வார்.
நல்லது நடக்கும். அதுக்காக தான், வேறு ஒன்றும் கிடையாது. எல்லாம் ஒரு மாற்றத்துக்காக தான். ಎಷ್ಟು ಸೀಟ್ ಬರ್ಬೋದು ನಿಮ್ಮ ಟಿ ವಿಗೆ ತಮಿಳ್ನಾಡಲ್ಲಿ? எவ்வளோ சீட் வரும்னு சொல்கிறீங்களா? கண்டிப்பாக 100 சீட் அடிப்போம். 100 ಸೀಟ್ ಅಡಿ 100 தொகுதி. 100 தொகுதி. ಮ್ಯಾಜಿಕ್ ನಂಬರ್ 118. மேஜிக் நம்பருங்களா? 118 இல்லை, எங்களுக்கு 100 இருந்தால் ஓகே. 118 ಮ್ಯಾಜಿಕ್ ನಂಬರ್ ಆದರೆ அப்படின்றாங்களா? ಫುಲ್ ಫ್ಲೆಜ್ ಗೌರ್ಮೆಂಟ್ ಬರಬೇಕಾದ್ರೆ ಟಿ ವಿಗೆ ಅದು 118 ನಂಬರ್ ಬರಬೇಕು ಮ್ಯಾಜಿಕ್ ನಂಬರು. ಸೊ 100 ಆದರೆ ಮತ್ತೆ ಬೇರೆ ಪಾರ್ಟಿ ಸಪೋರ್ಟ್ ತೊಗೋಬೇಕಲ್ಲ ಮತ್ತೆ ವಿಜಯ್? இல்லை, நீங்கள் சொல்கிறது ಕೂಟಮ್ ಸೇರ್ಬೇಕಲ್ಲ ಮತ್ತೆ? கண்டிப்பாக இப்போதைக்கு கூட்டணி எதுவும் சொல்லலை. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மேஜிக் நம்பர் 118 இருந்தால் கூட சந்தோஷம்தான். கண்டிப்பாக வருவார். இல்லை ಈಗ AIDMK அண்ணாமலை இல்லை, இப்போ அண்ணாமலை எங்கே இருக்காருன்னு தெரியல. பட் இருந்தாலும் அவர் ஃபஸ்ட்டு தாக்கி பேசினார், விஜயன் அவர் தாக்கி பேசினார். இப்போ கொஞ்சம் ஆதரித்து பேசுகிறாரு. அது நல்லதுக்கா கெட்டதுக்கான்னு தெரியல. கண்டிப்பாக நல்லதாக இருந்தால் எல்லாருமே சந்தோஷம். நல்லா இருக்கும். ஓகே, ಥ್ಯಾಂಕ್ ಯು. ಹೆಚ್ಚಿನ ವಿಡಿಯೋಗಳಿಗೆ ಪ್ರತಿಧ್ವನಿ ಯೂಟ್ಯೂಬ್ ಚಾನೆಲ್ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡಿ, ಬೆಲ್ ಐಕಾನ್ ಕ್ಲಿಕ್ ಮಾಡಿ.